கிறிஸ்தவ நம்பிக்கையில் இயேசுவை நல்ல மேய்ப்பன் என்ற குறியீடானது ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஒரு மேய்ப்பன் தனது மந்தையைப் போல் தம்மை பின்பற்றுபவர்களை வழிநடத்துதல், பாதுகாத்தல் மற்றும் கவனித்துக் கொள்வதில் அவரது பங்கை பிரதிபலிக்கிறது. நல்ல மேய்ப்பராக இயேசுவின் உருவம் இரக்கம், தன்னலமற்ற தன்மை மற்றும் அவரது பராமரிப்பில் இருப்பவர்களிடம் அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றின் கருத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை கண்காணிப்பது போல இயேசு தம் சீடர்களை அன்புடனும் வழிகாட்டுதலுடனும் அவர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடனும் கவனித்துக் கொள்கிறார். இந்த அடையாளமானது ஒரு ஆன்மீக தலைவராக இயேசுவின் பங்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளுடனும் அவருடைய தனிப்பட்ட தொடர்பை குறிக்கிறது. அவருடைய பின்பற்றுபவர்களுடனான அவரது உறவின் நெருக்கமான மற்றும் வளர்ப்புத்தன்மையை வலியுறுத்துகிறது. பல விவிலிய குறிப்புகள் இயேசுவை நல்ல மேய்ப்பராக உயர்த்தி காட்டுகின்றன. அவருடைய கவனிப்பு மற்றும் அவரை பின்பற்றுபவர்களுக்கான பாதுகாப்பின் ஆழத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. யோவானின் நற்செய்தி குறிப்பாக இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவை வலியுறுத்தும் வகையில் இயேசுவை தனது ஆடுகளை அறிந்த மேய்ப்பனாகவும் அவர்களால் அறியப்பட்டவராகவும் சித்தரிக்கிறது. ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கும் நல்ல மேய்ப்பன் என்று இயேசு கூறியது அவரை பின்பற்றுபவர்களிடம் அவருடைய தியாக அன்பையும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் மேலும் விளக்குகிறது. இந்த குறிப்புகள் இரக்கமுள்ள மற்றும் தன்னலமற்ற தலைவராக இயேசுவின் பங்கை வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல், தம்மை பின்பற்றுபவர்கள் மீதான அவரது அன்பு மற்றும் அக்கறையின் ஆழமான ஆழத்தை விளக்குகிறது. அவர்களின் இரட்சிப்புக்காக அவர் செய்த இறுதி தியாகத்தை அடையாளப்படுத்துகிறது. இயேசுவுக்கும் அவரை பின்பற்றுபவர்களுக்கும் இடையேயான உறவு, ஒரு மேய்ப்பனுக்கும் அவனுடைய மந்தைக்கும் இடையே உள்ள பிணைப்பை பிரதிபலிக்கும் ஆழமான கவனிப்பு, வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இயேசு தம் சீடர்கள் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பு, அவர்களுக்காக தம் உயிரை கொடுக்க தயாராக இருப்பதன் மூலம் அவரது தியாக அன்பு மற்றும் பக்தியின் அளவை காட்டுகிறது. நல்ல மேய்ப்பனின் குணங்களை உள்ளடக்கியதன் மூலம் இயேசு தன்னலமற்ற தலைமை, இரக்கம் மற்றும் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குகிறார். இந்த உறவு விசுவாசிகளை இயேசுவின் வழிகாட்டுதலை நம்பவும், அவருடைய பாதுகாப்பை தேடவும், அவருடைய போதனைகளை விசுவாசத்துடனும் பக்தியுடனும் பின்பற்ற ஊக்குவிக்கிறது.